வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. வீட்டில் ஒரு 4 தக்காளி இருந்துச்சுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது, பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்க நீல வாக்கில் அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் பச்சை மிளகா பூண்டு மசிச்சு வச்சுருந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா இஞ்சி பச்சை அரைச்சிருக்கிறதால பச்சைத்தன்மை போகணும். இப்போ சேர்த்து வதக்கும்போது வெங்காயமே இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வந்துடும் உப்பு சேர்த்து வதக்கும்போது. இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் வச்சு வதக்கும்போது ரொம்ப நேரமாகும் அது வதங்கி வர்றதுக்கு. ஒரு மூடு போட்டு வச்சுட்டு எடையெடை எடுத்து கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும் மூடி வச்சு வதக்கும்போது. இப்போ நான் பார்த்திங்கன்னா 2-3 டைம் இடையில எடுத்து கலந்து விட்டுருந்தேன். நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கிறதால நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வச்சு சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் தண்ணி குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்தாலுமே கொதிக்க விட்டோம்னா தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்து நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பொட்டுக்கடலை பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு நம்ம சேர்த்துருந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து அந்த பொட்டுக்கடலை வெந்து வரணும். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு வச்சுட்டு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுறது நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்திக்கெலாம் பண்ணுற போது இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை கூடுதலாக சேர்த்து பண்ணிங்கன்னா திக்காகிடும். தண்ணியுமே கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, திக்காக இருக்கும். நான் தோசையோடு வச்சுருக்கிறதால கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.